பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள், பணிக்கு செல்கின்ற மகளிர், இல்லத்தரசிகள், வயதான பெண்மணிகள்னு அனைத்து தரப்பு மகளிருடைய பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்கின்ற வகையில் இந்த வி சேஃப் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்முடைய தமிழ்நாடு அரசு மகளிர் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்துகின்ற திட்டங்களை பார்த்து உலக வங்கி இன்றைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 1250 கோடி ரூபாய் கடன் உதவியாக தருகின்றார்கள். For the first time in India, the World Bank is supporting a state with major financial assistance for the development of women across all age groups. On behalf of the Tamil Nadu government and behalf of all the women here, I thank the World Bank for their support. பிறக்கும் பெண் குழந்தைகள் தொடங்கி பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள், பணிக்கு செல்கின்ற மகளிர், இல்லத்தரசிகள், வயதான பெண்மணிகள்னு அனைத்து தரப்பு மகளிருடைய பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்கின்ற வகையில் இந்த வி சேஃப் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடுன்னா மகளிர் நாடுன்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கின்றார். பெண்களுடைய சுமையை குறைக்கின்ற வகையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பெண்கள் உயர்கல்வியில சேருகின்ற வகையில அந்த எண்ணிக்கையை மேலும் அதிகப்படுத்ததான் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் புதுமை பெண் திட்டம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உதவுகின்ற வகையில முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் விடியல் பயணம் திட்டம். கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற திட்டம் நான் முதல்வன் திட்டம். வேலைக்காக கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு நிறைய மகளிர் வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்க பாதுகாப்பாக தங்கணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தோழி திட்டம். We are proud to note that nearly 42% of the country's female factory workers are from our state, Tamil Nadu. With this TN Be Safe initiative, we expect this percentage to increase further. வீட்டுல காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைக்கின்ற தாய்மார்கள், 24 மணி நேரம் உழைக்கின்ற தாய்மார்கள், அவங்களுடைய உழைப்பை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. முதலாக அங்கீகரிச்சது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அதற்காக அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தான் பெயர் வைத்தார். மாதம் 1000 ரூபாய் என்பது ஏதோ சலுகை தொகை கிடையாது. அது பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற உரிமை தொகை. Through such initiatives, the progress of women will be taken to the next level. This 2-day conference is aimed at achieving that. இது மாதிரியான திட்டங்களால தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் இன்னைக்கு இந்தியாவுக்கே ரோல் மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புக்குரிய மகளிர் மாநாட்டில் பங்கேற்றுள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.